வங்கியியல் நவீன கால அடிமைத்தனத்தின் நுணுக்கமான வலை. வங்கி என்பது ஏதோ சேமிப்பிற்கான பாதுகாப்பான இடம் என்று நாம் பொதுப்படையாக நம்ப வைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் அதன் ஆழமான அடுக்குகளை ஆராயும்போது அது சாமானிய மக்களின் உழைப்பை உறிஞ்சும் ஒரு மிகப்பெரிய நிதி இயந்திரம் என்பது புலப்படும். உலகளவில் இன்று லாப நோக்கமற்ற உண்மையான மக்கள் நலன் சார்ந்த தன்னார்வ வங்கிகள் என்று எதுவுமே இல்லை. இருப்பவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் தனியார் முதலாளித்துவ நலன்களோடு பிணைக்கப்பட்டவையே. எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் நாணயவியல் அறிஞருமான மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய பணத்தின் பயணம் நூல் இந்த பொருளாதார மாயையை மிக துல்லியமாக தோலுரித்து காட்டுகிறது. பாம்பின் விஷம் மருந்தாக பயன்படுகிறது, ஆனால் பாம்பின் பல்லில் உள்ளது மருந்தல்ல. இந்த புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இந்த வரிகள் வங்கியியல் முறைக்கு மிகச் சரியாக பொருந்தும். வங்கிகள் வழங்கும் கடன் சில நேரங்களில் தீர்வாக தெரிந்தாலும் அவை நம்மை தீண்டும் போது பாயும் விஷம் நம் வாழ்வையே சிதைக்கக்கூடியது. நானும் இந்த அமைப்பின் ஒரு பலிகடாதான் என்பதை இப்போதும் ஒப்புக்கொள்கிறேன். நான் ஒரு நிதி மேதை அல்ல. உண்மையில் இந்த வங்கி விரித்திருக்கும் வலை காரணமாக நிதி மேலாண்மையில் இன்றும் தவறுகளை செய்து கொண்டிருப்பவன்தான். ஒரு முறை சிக்கினால் அதிலிருந்து மீள எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை இன்னும் ஆழமாக இழுக்கும் ஒரு சதுப்பு நிலம் போன்றது இந்த வங்கியியல் முறை. இலங்கையின் வங்கியியல் கட்டமைப்பை உற்று நோக்கினால் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை புலப்படும். இங்கே ஒவ்வொரு வங்கியும் மற்றுமொரு வங்கியின் பங்குகளை வைத்துள்ளன. அதாவது இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் சிலந்தி வலை. போட்டி என்பது பெயரளவில்தான். உண்மையில் இவை அனைத்தும் ஒருமித்த குறிக்கோளுடன் இயங்கும் ஒரு கூட்டு அமைப்பாகவே செயல்படுகின்றன. இதனால் சாமானியர்களுக்கு தெரிவு செய்ய வேறு வழிகளே இல்லாமல் போகிறது. இந்த கிராஸ் ஹோல்டிங் ஆஃப் ஷேர்ஸ் முறை என்பது ஒரு நுட்பமான ஏகபோக உரிமை. உதாரணமாக வங்கி ஏ வங்கி பியின் பங்குகளை வைத்திருக்கும், வங்கி பி மற்றுமொரு நிதி நிறுவனத்தின் பங்குகளை வைத்திருக்கும். இதன் விளைவாக வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பதிலும் வாடிக்கையாளர்களுக்கு எதிரான கொள்கைகளை வகுப்பதிலும் இவர்கள் அனைவரும் இரகசியமாக ஒன்றிணைகிறார்கள். ஒரு வங்கியில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நீங்கள் இன்னொரு வங்கிக்கு சென்றாலும் அங்கும் அதே முதலீட்டாளர்களின் நிழலே உங்களை தொடரும். இந்த முறையினால் சந்தையில் ஆரோக்கியமான போட்டி என்பது முற்றிலுமாக மறைந்து போகிறது. ஒரு தனிநபர் அல்லது ஒரு குழு பல வங்கிகளின் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும்போது அங்கு சாமானிய மனிதனின் குரல் நசுக்கப்படுகிறது. இது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய வெளிப்படையான நிதி அமைப்பு அல்ல. மாறாக இது ஒரு சில பெரும்புள்ளிகள் தங்களுக்குள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மூடிய அறையாகும். ஒரு முறை நான் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த டாலர்களை எனது சேமிப்பு கணக்குகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். ஒருபுறம் அந்நிய செலவாணியை அவர்களுக்கு ஈட்டித் தந்தாலும் இன்னொரு புறம் ஒரு கிரெடிட் கார்டு முகவர் என்னை மிக மோசமாக மிரட்டினார். தைரியம் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று நான் ஆவேசமாக எதிர்கொண்ட பிறகே மேலாளர் சமாதானத்திற்கு வந்தார். என் டாலர் வைப்புத் தொகை அவர்களுக்கு தேவைப்பட்டதால் கணக்கை மூட வேண்டாம் என்று கெஞ்சிய வங்கி செய்த தவறுக்காக ஒருமுறை கூட மன்னிப்பு கேட்கவில்லை. என் மனைவியின் உதவியால் அந்த 3 கிரெடிட் கார்டுகளை ஒரு வழியாக மூடிவிட்டேன். ஆனால் இந்த அமைப்பின் சூழ்ச்சியினால் இன்றும் ஒரு வங்கிக் கடனை அடைக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன். இன்றும் நான் நிதி மேலாண்மையில் சறுக்குவதற்கு மிக முக்கிய காரணம் நம்மை சுற்றி பின்னப்பட்டுள்ள இந்த நுகர்வோர் கலாச்சாரமும் வட்டிக்கு மேல் வட்டி குவிக்கும் வங்கியியல் முறையும்தான். இது ஒரு சாமானியன் தன் விடுதலையை நோக்கி நடத்தும் மௌன போர். ஏன் உலகில் அரசு வங்கிகள் கூட தனியார் நிறுவனங்களைப் போலவே செயல்படுகின்றன? காரணம் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் எனும் முறை. ஒரு வங்கி தன்னிடம் இருக்கும் ஒரு சிறு தொகையை வைத்துக்கொண்டு அதை போல பல மடங்கு தொகையை தன்னிச்சையாக கடனாக வழங்குகிறது. இல்லாத பணத்தை இருப்பதாக காட்டி வட்டி வசூலிக்கும் இந்த முறை உலகளாவிய ஒரு மாபெரும் மோசடி. இதில் அரசு வங்கி, தனியார் வங்கி என்ற வேறுபாடே கிடையாது. மன்னர் மன்னன் அவர்களின் பணத்தின் பயணம் சுட்டிக்காட்டுவது போல வங்கிகள் நமக்கு கடன் கொடுப்பது நம் தேவையை தீர்க்க அல்ல, மாறாக நம் எதிர்கால உழைப்பை இன்றே விலைக்கு வாங்கதான். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கடனும் உங்கள் வாழ்நாளின் ஒரு பகுதியை வங்கிக்கு தாறுவார்ப்பதற்கு சமம். பாம்பின் பல்லில் இருக்கும் விஷம் மருந்தாக பயன்படும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த நிதி வலையிலிருந்து வெளியேற நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். பணத்தின் பயணம் போன்ற புத்தகங்கள் நமக்கு புகட்டும் பாடம் இதுதான். உன் பணத்தை கட்டுப்படுத்து, இல்லை என்றால் அது உன்னை கட்டுப்படுத்தும்.
என் போராட்டத்தையும் தவறுகளையும் உங்கள் முன் வைப்பது நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த வலையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான். குறிப்பு: இத்தொகுப்பு எனது சொந்த அனுபவங்களையும் நான் படித்த புத்தகங்களும் மற்றும் ஆய்வாளர்களின் நேர்காணல்களை அடிப்படையாகக் கொண்டு AI செயற்கை நுண்ணறிவு உதவியால் உருவாக்கப்பட்டது.